ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோவில் தங்கத்தின் விலை ₹40 முதல் ₹90 வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஏப்ரல் 28, 2025ஆம் ஆண்டு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ₹62.65 குறைந்து ₹8,940 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது நாளை, அதாவது ஏப்ரல் 29, 2025ஆம் ஆண்டிற்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கான தங்க நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி அக்ஷய திருதி வருது, இன்னொரு 2 days தான் இருக்குது. ஸோ நான் ஒரு பீரியாடிக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன். ஒரு 5 yearsல எப்படி அக்ஷய திருதியோட கோல்டு ரேட் முன்னாடியும் அக்ஷய திருதி அன்றைக்கும் அண்ட் அடுத்த நாளைக்கும் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்தேன். ஆனால் பெரிய ஒன்றும் வித்தியாசம் இருந்த மாதிரி தெரியல. ஒரு குட்டி அப் அண்ட் டவுன் தான் இருக்குது. அதுலேயும் நான் 2020 நான் அக்ஷய திருதிக்கான ரேட்டை நான் பார்த்தேன். 4000 சில்லரை போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2020க்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ உள்ள ரேட்டுக்கும் இன்றைக்கு உள்ள ரேட்டுக்கும். சரி, இப்போ இந்த அக்ஷய திருதி டேட்டா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டை அதை டிசைட் பண்ணணும். ஒரு சில நாட்களில் 2 times இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அக்ஷய திருதிக்கு காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரி பார்ப்போம், மார்க்கெட் தான் அதை டிசைட் பண்ணணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது நாளை, அதாவது ஏப்ரல் 29, 2025ஆம் ஆண்டிற்கான தங்கம் விலை பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்து ரொம்ப நேரமாக கோல்டு மார்க்கெட் ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாய் மதிப்பு நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 32 பைசா வரையும் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகி வந்துச்சு. ஸோ நான் அதன் காரணமாக இன்றைக்கி கோல்டு ரேட் இறங்கும்னு சொல்லலாம். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு மார்க்கெட் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால தான் நான் எப்பவுமே கொஞ்சம் டிலேவாக நான் வீடியோ போடுற காரணம். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் கூட எப்படி வேணால் ஸ்டேட்டஸ் மாறிடலாம். ஸோ இப்போ இந்தியன் டைம் நைட்டு 10:30 மணி. இப்போ உள்ள நிலவரப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு ₹20 முதல் ₹40 வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் 10 மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும். இடைப்பட்ட நேரங்களில் மார்க்கெட்டில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்லையும் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாளை காலையில் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது முழுமையான பயனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.